அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது 63 நாயன்மார்களில் ஒருவரான தண்டியடிகள் அவர்களின் வரலாறாகும். சோழ நாட்டில் தலை சிறந்து விளங்கும் திருவாரூர் என்னும் தலத்தில் அவதரித்தவர். இவர் பிறவியிலேயே கண் பார்வை இழந்தவர். புறக்கண் இல்லாத தண்டியடிகள் தனது அகக்கண் கொண்டு திருவாரூர் தியாகச பெருமானின் திருவடிகளை கண்டு எந்நேரமும் இடையறாமல் வணங்கி வழிபட்டு வந்தார். இவர் காலத்தில் திருவாரூரில் சமணர்கள் ஆதிக்கம் அதிகமாக இருந்தது. அதனால் சமணர்கள் சைவ தொண்டர்களுக்கு பற்பல வழிகளில் இன்னல்களை விளைவித்தனர். தண்டியடிகள் நீராடும் கமலாலய திருக்குளத்திற்கு பக்கத்தில் சமணர்கள் பல மடங்களை கட்டிக்கொண்டு தங்கள் மத பிரசாரத்தை நடத்தி வந்தனர். பின் சிறிது சிறிதாக குளத்தில் மண் கொட்டி வீடுகளை விரிவுபடுத்தி கொண்டே வர குளம் சுருங்க ஆரம்பித்தது. தினமும் வலம் வந்த பழக்கத்தால் தண்டியடிகளார் இந்த ஆக்கிரமிப்பில் ஈடுபட்டு வருவதை உணர்ந்து மிக வருந்தினார். இதற்கு முடிவு கட்ட மன உறுதியுடன் 2 கொம்புகளையும் ஒரு நீண்ட கயிற்றினையும் மண்வெற்றி மற்றும் கூடைகளை எடுத்துக்கொண்டு திருவாரூர் கமலாலய குளத்தின் அருகே சென்று ஒரு கொம்பை குளத்தின் வெளியில் ஊன்றினார். மற்றொரு கொம்பை குளத்தின் உள்ளே ஊன்றி இவ்விரண்டு கொம்பையும் கயிற்றினால் கட்டி இணைத்தார். பின் மண் வெட்டியும் கூடையும் கொண்டு குளத்தின் நடுவில் இறங்கி மண் எடுத்து கூடையில் நிரப்பி தான் கட்டிய கயிற்றினை பிடித்து கொண்டே குளத்தின் கரையின் மீது ஏறி அம்மண்ணை கொட்டுவார். இவ்வாறு தொடர்ந்து செய்வதைக் கண்ட சமணர்கள் தங்களது வீடு சரிந்து விழும் என்ற அச்சத்தில் தண்டியடிகளிடம் வந்து, உயிர்களிடத்து அன்பு செய்வது போன்று நீ செய்யும் இக்காரியத்தால் மண்ணில் வாழும் பல உயிர்கள் இறக்குமே என கூறி தடுத்தனர். ஆனால் தண்டியடிகள் தன் குலம் பெருக்கும் பணியை தொடர்ந்து செய்வதைக் கண்டு கோபத்துடன், உனக்கு கண் மட்டும் இல்லை செவிடும் ஆனாயா என பலவேறு தீய சொற்களை சொல்லுவதை கேட்ட தண்டியடிகள், சிவபெருமான் திருவருளால் நான் கண் பெற்று நீங்கள் கண் இழந்தால் என்ன செய்வீர்கள் என்று கேட்டார். அதை கேட்ட அந்த சமணர்கள், நீ வழிபடும் சிவபெருமான் அருளால் நீ கண் ஒளி கிடைக்கப் பெற்றால் அதற்கு பின் இந்த ஊரில் நாங்கள் அனைவரும் இருக்க மாட்டோம் என சத்தியம் செய்தனர். பின் அந்த சமணர்கள் ஒன்று சேர்ந்து தண்டியடிகள் கட்டியிருந்த கயிறு கொம்பு எல்லாவற்றையும் பறித்து பிடுங்கி கூடைகளையும் வீசி எறிந்தனர். கொடிய செயலை தடுக்க இயலாத தண்டியடிகள் வெகுண்டு நேரே திருவாரூர் தியாகேசர் திருக்கோயில் முன் திருக்கோபுரத்தின் கீழ் நின்றார். ஐயனே, இன்று அந்த சமணர்கள் என்னை அவமானம் செய்து விட்டார்கள். அதனால் மிகவும் மனம் தளர்த்து விட்டேன். இது தீர அருள் புரிய வேண்டும் என்று சிவபெருமானிடம் வேண்டினார். பின் தன் இல்லம் சென்று இரவு தூங்கும்போது அகில முதல்வனார் கனவில் தோன்றி, அந்த சமணர்கள் கண்ணிழந்து இருப்பதை உன் கண்களால் காண்பாய், அஞ்ச வேண்டாம் என்று அருளினார். அன்றிரவே அந்நாட்டு அரசனின் கனவில் தோன்றி தண்டியடிகள் திருக்குளம் வெட்டுவதை தடுத்த சமணர்களால் மிகவும் துயரம் கொண்டுள்ளான். நீ சென்று அவன் எண்ணுவதை முடிப்பாய் என்று அருளினார். வேந்தன் அந்த கனவிலிருந்து மயிர் கூச்செறியை விழித்து விடிந்தவுடன் விரைந்து தண்டியடிகளிடம் சென்று நடந்தவைகளை கேட்டு அறிந்த மன்னன் சமணர்களை அழைத்து, தண்டியடிகள் கண் பெற்றால் நாங்கள் அனைவரும் இந்த திருவாரூரை விட்டு நீங்குவோம் என்று கூறினீர்களா என்று கேட்க சமணர்களும் சொன்னதை ஒப்புக்கொண்டனர். மன்னர் தண்டியடிகளிடம் பெருகும் தவத்தீர் தங்களின் கண் பெறுவதை காட்டுங்கள் என கூற தண்டியடிகள் திருக்குளத்தில் இறங்கி நமச்சிவாய என்ற திரு 5 எழுத்தை ஓதியவாறே நீரில் மூழ்கினார். மூழ்கி எழுந்தவுடன் தூய மலர் கண் பெற்றார். தேவர்கள் பூமழை பொழிந்தனர். சமணர்கள் அனைவரும் கண் இழந்தனர். சமணர்கள் தாங்கள் கொடுத்த வாக்கின்படி அரசு ஆணை வழி அனைவரும் திருவாரூர் விட்டு நீங்கினர். மன்னவனும் குளத்தில் கட்டிய வீடுகளையும் சமண பாழிகளையும் அகற்றி குளத்தை முன்பிருந்த நிலையில் அமைத்து தண்டியடிகளின் திருவடி பணிந்து சென்றபின் திருமாலும் பிரம்மனும் காண முடியாத சிவபெருமானை பலகாலம் துதித்து 5 எழுத்து ஓதி மின்னும் சடையராகிய சிவபெருமான் திருவடியை அடைந்தார். கண்ணில்லாத தண்டியடிகள் சுவாமிகள் திருப்பணி செய்த திருக்கோயில் இந்தியாவிலேயே மிகப்பெரிய திருக்கோயில் திருக்குளமாகும். இந்த குளத்தின் பரப்பளவு 10 ஏக்கர் ஆகும். கண்ணில்லாத தண்டியடிகள் இறைவனின் திருக்கோயில் ஆக்கிரமிப்புகளை அகற்றியுள்ளார். ஆனால் கண்ணிருந்தும் நாம் திருக்கோயில் குளத்தையும் நிலத்தையும் அபகரித்து கொண்டிருப்பதை கண்டும் காணாது இருக்கின்றோம். சமீபத்தில் சென்னையில் கனமழை பெய்து ஆற்றில் செல்ல வேண்டிய மழை நீர் நகரமெங்கும் புகுந்து வெள்ளக்காடாக ஆனது.
கீழ்த்தளித்தல் வசித்த அத்தனை பேரும் தங்களது உடைமைகளை இழந்து வாழ்வாதாரத்தை இழந்து தங்கள் ஊர்களுக்கும் மேல்தளத்தில் உள்ள உறவினர்கள் நண்பர்கள் இல்லங்களுக்கும் சென்றனர். பலர் அரசு பள்ளி திருக்கோயில்களில் தஞ்சமடைந்தனர். இதற்கு முக்கிய காரணம் ஆற்றின் அகலம் சுருக்கப்பட்டும் ஏரிகள் முழுவதும் மூடப்பட்டும் ஆக்கிரமிப்பு செய்து வீடுகள் கட்டியதுதான். தண்டியடிகள் நாயனாரின் குரு பூஜை பங்குனி மாதம் சதயம் நட்சத்திரத்தன்று ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகின்றது. தண்டியடிகள் நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி.